ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மினி vlog பார்க்கலாமா? அன்னைக்கு 9 to 11 எனக்கு ஒரு கிளாஸ் இருந்ததுனால 8:30க்கெலாம் ஈஸியாக சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பனிவரகு புட்டு மாவு வச்சு புட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த பனிவரகு புட்டு மாவு நம்மக்கிட்ட சேல்ஸில் இருக்குது, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தேங்காவும் போட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தேங்காய் ஆட் பண்ணணுன்ற தேவை கூட இருக்காது. ஸோ இந்த மாவில் உப்பு போட்டு நல்ல புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொலக்கட்டை பிடிச்சிங்கன்னா கொலக்கட்டை பிடிக்க வரும், உதுத்திங்கன்னா நல்லா உதிர்ந்துடும். இதுதான் புட்டு மாவோட கன்சிஸ்டன்சி. ஸோ புட்டு மேக்கர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் ஸ்டீமரில் போட்டு ஒரு 10 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா புட்டு ரெடி ஆயிடும். இதில் நெய், நல்லெண்ணெய், நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எது விருப்பப்படுதோ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் லன்ச் முடிச்சுட்டு கோயம்பேடு வரைக்கும் ஒரு ஈவெண்ட்டுக்கு கிளம்பியிருந்தோம், மெட்ரோவில் போயிருந்தோம். நிறைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. இர்ஃபான் வியூஸ் அவங்களுடைய ஒய்ஃபு, அப்புறம் ஆருவீட்டா ஆர்த்தி அந்த சிஸ்டர், இன்னும் ஷபானா விலாக் அந்த சிஸ்டர், நிறைய இன்ஃப்ளூயன்சர் இருந்தாங்க. எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு ஈவெண்ட்டை நல்லபடியாக அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ.